ஸோ மூவேந்தர்களில் ஒருவர் தான் சோழர்கள். இவங்க வந்து காவிரி பகுதியில் நெல் அதிகமாக விளைந்த நாடாக இருந்ததுனால தான் சோழ நாடு அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சான். சோழ நாடு அப்படின்னா ஏற்கனவே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு. அப்போ சோறுடைத்த நாடு சோழ நாடு அப்படின்னு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்கே வந்து நெல் அதிகமாக விளைஞ்சிருக்கு. இவங்க வந்து கிபி 9ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா தான் வந்து சோழ மன்னர்கள் வந்து வலிமை மிக்கவர்களாக வர்றாங்க. இவங்களுடைய நம்மளுடைய இந்திய வரலாற்றிலேயே மெயினாக முதலாம் ராஜராஜ சோழனும் அவருடைய மகனான முதலாம் ராஜேந்திர சோழனும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இவங்களோட எல்லை பார்த்தீங்கன்னா வடக்கில் ஒடிசா வரைக்குமே போயிருக்கு. அப்புறம் கிழக்கில் ஜாவா, சுமத்ரா தீவு, மலேசியா வரையிலுமே வந்து இருந்திருக்காங்க. தெற்கு பகுதியில் மாலத்தீவு வரைக்குமே வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. அடுத்து இப்போ சோழர்களுடைய கொடியில புலி சின்னம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ராஜேந்திர சோழனோட காலத்துல வட இந்தியாவில் உள்ள கங்கை வரைக்குமே படையெடுத்து போயிருக்காங்க. அப்புறம் கப்பற்படை மூலமா மலாய் தீபகற்பத்தில் உள்ள கடாரம், ஸ்ரீ விஜயம் வரைக்குமே போய் படையெடுத்து வெற்றி பெற்று வந்திருக்காங்க. அடுத்து சான்றுகள். சோழர் காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெங்கையா, உல்ச்சு, கிருஷ்ணசாஸ்திரி ஆகியோர்கள் தொகுத்த கல்வெட்டுகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அன்பில் பட்டயம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். திருவாலங்காட்டு செப்பேடு, கரந்தை செப்பேடு, ஆனைமங்கலம் செப்பேடு, லைடன் செப்பேடு, இது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சோழர்கள் பற்றின டீட்டெயிலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது மெய்கீர்த்தி. மெய்கீர்த்தினா என்னன்னா அரசனுடைய சாதனைகளை விளக்கி கூடக்கூடிய ஆவணம் தான் மெய்கீர்த்தி. ஸோ இதை உருவாக்குனவர் யாருடைய காலத்தில் இந்த மெய்கீர்த்தி அப்படிங்கிறது முக்கியமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன். ஓகேவா? ஸோ இது வந்து அரசர்களுடைய சாதனைகளை விளக்கி கூறக்கூடிய ஆவணம் தான் மெய்கீர்த்தி. அடுத்து ஆட்சி பிரிவுகள். இவங்க 9 மண்டலமாக சோழ பேரரசை பிரிச்சிருக்காங்க. அதில் கடைசியில் வரக்கூடியது வந்து கிராமமாக இருக்கும். ஓகேவா? சின்ன பகுதி வந்து கிராமமாக இருக்கும். எல்லா கிராமமும் சேர்ந்தது வந்து நாடு, எல்லா நாடும் சேர்ந்தது வளநாடு, வளநாடு எல்லாம் சேர்ந்தது வந்து மண்டலம். ஸோ இதுதான் இவங்களோட ஹைரார்கி படி இவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க. இந்த மண்டலங்கள் பற்றி சொல்கிறாங்க. 9 மண்டலங்களாக பிரித்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 9 மண்டலங்களும் எது? சோழ மண்டலம் திருச்சி, தஞ்சை பகுதி. ராஜராஜ பாண்டி மண்டலம். ராஜராஜ பாண்டி மண்டலம் வந்து பாண்டிய நாடு. இங்கே பாண்டி வந்தனால பாண்டிய நாடு. ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் வந்து தொண்டை. மும்முடி சோழ மண்டலம் வந்து இலங்கை. முடிகொண்ட சோழ மண்டலம் கங்கப்பாடி. நிகரளி சோழ மண்டலம் வந்து நுளாம்பாடி. அதிராஜராஜ சோழ மண்டலம் கொங்கு நாடு. மலைமண்டலம் கேரளம். வேங்கை மண்டலம் வந்து கீழே சாளுக்கிய நாடு. ஸோ இதுதான் வந்து சோழர்களுடைய 9 மண்டலங்கள். சோழர்களோட ஆட்சி முறை வந்து முடியாட்சி தான். மன்னர்கள் தான் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. மன்னர்களுக்கு பிறகு அவங்களுடைய புதல்வர்கள் வந்து பட்டம் சுட்டிக்கிடுவாங்க இளவரசர்களா. ஸோ இதுதான் வந்து முடியாட்சி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இதில் வந்து என்னென்ன பட்டங்கள் எல்லாம் மன்னர்களுக்கு வச்சுருக்காங்கன்னா சக்கரவர்த்திகள், திரிபுவன சக்கரவர்த்திகள், ராஜகேசரிவர்மன், பரகேசரிவர்மன், ராஜாதிராஜன், இது எல்லாமே சோழர்களுடைய மன்னர்களுக்கான பட்டங்கள். மன்னன் கீழே செயல்படக்கூடிய அதிகாரிகள் வந்து சிறுதனம், பெருந்தனம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் இவர்களில் நிறைய ஆளுகள் இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாமே அரசவையில் இடம்பெற்றிருந்தாங்க. அரசனோட ஆணையை வெளியிடுவதற்கு பேர் வந்து திருவாய் கேள்வின்னு சொல்லியிருக்காங்க. அரசன் ஆணையை வந்து ஓலையில் எழுதுவாங்க இல்லையா, அவங்க வந்து திருமந்திர ஓலை நாயகம் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. ஆணைகளை நாட்டோட பல பகுதிகளுக்கு கொண்டு செல்லக்கூடியவர்கள் வந்து கர்ம விதிகள். அடுத்து நிலவரி கழகம் வந்து புறவுவரி திணைக்களத்தார் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. தணிக்கை அதிகாரிகளுக்கு பேர் வந்து வரி பொத்தக கணக்கு. அப்புறம் அரண்மனை கணக்காளர்கள் வந்து திருமுக கணக்குன்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. விளைநிலத்தோட தரத்தை பிரிக்கிறவங்க நாடு வகை செய்வார் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. நாட்டில் அமைதியை நிலைநாட்டக்கூடியவர்கள் வந்து நாடு காவல் அதிகாரி. ஸோ இது எல்லாமே சோழ மன்னனுடைய அவையில் இருக்கக்கூடியவங்க, அரசவையில் இருக்கக்கூடியவங்க. கிராம ஆட்சி முறை. ஸோ இவங்க வந்து கிராம ஆட்சி முறை தான் வந்து
பின்பற்றியிருக்காங்க. ஸோ இப்போ கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்துறதுக்கு தேர்தல்லாம் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே உருத்திரமேரூர் கல்வெட்டு, அந்த குடவோலை முறைங்கிறதெல்லாம் வந்து உருத்திரமேரூர் கல்வெட்டில் தான் சொல்லப்பட்டிருக்கு. முதலாம் பராந்தகன் காலத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டில் தான் வந்து இந்த குடவோலை முறை பற்றின டீட்டெயில் வந்து நமக்கு வரும். ஓகேவா? ஸோ இதில் சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, இந்த கிராம சபை உறுப்பினர்கள், அதுக்கு என்னென்னலாம் கண்டிஷன் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு உறுப்பினர் ஆகிறதுக்கு அவர்கிட்ட கால்வேலிங்கிற நிலம் வந்து சொந்தமாக இருக்கணும். ஓகேவா? அடுத்து சொந்த நிலத்தில் வீடு இருக்கணும். அவருக்கு 35 வயசுலேருந்து 75 வயசுக்குள்ளே தான் அவர் வயதாக இருக்கணும். அதே மாதிரி வேதங்கள் புராணங்கள் எல்லாம் படித்தவராக இருக்கணும். ஒரு முறை உறுப்பினராக வந்ததுக்கு அப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் திருப்பி உறுப்பினராக அந்த தேர்தலை போட்டியிட முடியும். இது எல்லாமே அந்த கிராம சபை உறுப்பினர்களுக்கான தகுதிகளாக இருந்திருக்கு. ஸோ தேர்ந்தெடுக்கும் முறை தான் இந்த குடவோலை முறை. ஓகேவா? ஸோ இதில் வந்து பல குடும்பங்களாக பிரிக்கப்படும். அதாவது வார்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ வார்டுன்னு சொல்கிறோன்னே அதே மாதிரி அது பல வார்டாக பிரிப்பாங்க. அந்த ஒவ்வொரு வார்டில் இருந்தும் யார் தகுதியுடையவரோ அவரோட பேரை வந்து இந்த பண ஓலையில் எழுதி இந்த குடத்துக்குள்ளே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த தேர்தல் வைக்கிற அன்னைக்கு ஒரு 5 வயசு பையனை கூப்பிட்டு, 5 வயசுக்குள்ளே இருக்க பையனை கூப்பிட்டு ஒரு ஓலையை எடுக்க சொல்லுவாங்க. அதில் யார் வர்றாங்களோ அவங்க தான் என்னது அந்த வார்டுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ இதுதான் வந்து குடவோலை முறை. இந்த முறை தான் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்க தேர்தலோட அடிப்படைன்னு சொல்லலாம். அடுத்து படைகள். ஸோ படைகளை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட தரைப்படை, யானைப்படை, கப்பற்படை இருந்திருக்கு. முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனோட காலத்துல வந்து 3 கை மகாசேனை அப்படிங்கிற ஒரு சிறப்பு படை இருந்திருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமானது இது. சோழர்கள் காலத்துல இருந்த 3 கை மகாசேனை என்பது ஒரு சிறப்பு படை. இந்த படை மூலமாக தான் நிறைய வெற்றிகளை பெற்றாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. சமுதாய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு இவங்கள்ட்ட வந்து அந்தணர்களுக்கு பிரம்மதேயம் சதுர்வேதி மங்கலம்ங்கிற இறையிலி நிலங்களை கொடுத்து அவங்கள என்ன பண்ணுறாங்க, கோயில்களில் பணியமர்த்தியிருக்காங்க சோழர்கள். ஸோ இதனால் இந்த நிலங்களை பெற்றவங்க வந்து இறையிலி நிலங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நிலத்தை வாங்கினது வந்து இறையிலி நிலங்கள்னு அழைக்கப்பட்டிருக்கு. மக்களுக்கு வேதங்களை சொல்லி கொடுக்குறவங்களை வந்து வேத விருத்தின்னு சொல்றாங்க. பாரத கதையை சொல்றவங்களுக்கு வந்து பாரத விருத்தின்னு பேர் வச்சிருக்காங்க. புராணங்களை சொல்லக்கூடியவங்களுக்கு புராண விருத்தி அப்படின்னு சொல்லி நிலங்களை இந்த பேர்ல கொடுத்துருக்காங்க, நிலங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வேத விருத்தினா வேதங்களை வழங்குபவருக்காக கொடுக்கப்படும் நிலம். பாரத கதை கூறுவோருக்காக பாரத விருத்திங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நிலம். புராணங்களை கூறுபவருக்கு வந்து புராண விருத்திங்கிற பேர்ல நிலங்களை தானமா கொடுத்துருக்காங்க. அதாவது கோயில் பணிகளும் அவற்றின் அறக்கட்டளைகளும் அந்தணர்களிடம்தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த ஏற்று நடத்தக்கூடிய அந்த அந்தணர்களுக்கு வந்து மூலப்பருடையோர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. பெண்களின் நிலை பொறுத்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல தான் இருந்திருக்கு. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற நடைமுறை இருந்திருக்குன்னு சொல்றாங்க. கணவனை இழந்த பெண்கள் வந்து உடன்கட்டை ஏறுவதும் சில கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன சொல்றாங்க. அது எப்படின்னா, முதலாம் பராந்தகனோட ஆட்சி காலத்துல வீரச்சோழ இளங்கோவேல் என்ற கொடும்பாளூர் சிற்றரசனோட மனைவி வந்து கங்காதேவி, இவர் வந்து தீக்குளிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ராஜராஜ பேரரசனோட தாயார் சுந்தர சோழனின் மனைவியுமான வானவன் மாதேவியார் வந்து உடன்கட்டை ஏறியிருப்பாங்க. ஸோ இதன் மூலமா அது அந்த பழக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து திருவாலங்காட்டு செப்பேட்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு வந்து வேளாண்மை செய்பவர் தான் முக்கிய நபராக கருதப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு பேர் வந்து சித்திரமேலிய பெரிய நாட்டார் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ கேட்கலாம், யாரை வந்து சித்திரமேலிய பெரிய நாட்டார் என்று அழைச்சிருக்காங்க அப்படின்னா வேளாண்மை செய்வோர். வணிகம் செய்பவர் வந்து வாணியர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நகரத்தார், மணி கிராமத்தார், வளஞ்சியர், நானாதேசிகள், திசையாயிரத்து 506 இந்த மாதிரியான வணிக குழுக்கள் இருந்திருக்கு. கல்வியை பொறுத்த அளவு வந்து கல்வி கூடங்கள் வந்து இருந்திருக்கு. கோயில்கள் வந்து கல்வி கூடங்களாக இருந்திருக்கு. முதலாம் பராந்தகனோட வேத பாடசாலை நடத்துவதற்காக மானியம் அளித்துள்ள செய்தியை காமப்புள்ளூர் கல்வெட்டு மூலமா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து நிறைய
முதலாம் ராஜராஜனோட சோழன் காலத்துல இந்த வேதங்கள் இலக்கியங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தகுதிகள் வேணும் அப்படிங்கிறதும் அணியூர் கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கல்வி போதிக்கும் கல்வி கூடங்களாக திருப்புவனம், எண்ணாயிரம், திருவொற்றியூர், அப்புறம் வேம்பந்தூர் இந்த மாதிரியான இடங்கள் இருந்திருக்கு. அடுத்து பிற்கால சோழர் காலத்துல தமிழ் இலக்கியம்ங்கிறது உச்சத்தை அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா. அடுத்து இலக்கியங்கள், என்னென்ன இலக்கியங்கள் இயற்றப்பட்டிருக்கு. ஔவையார் பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை இது எல்லாமே சோழர் காலத்துல தான் இயற்றிருக்காங்க. சேக்கிலாரோட பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணமும் இயற்றப்பட்டிருக்கு. கம்பர் கம்பராமாயணம், ஏர்70, சடகோபர் அந்தாதி, சரஸ்வத அந்தாதி, லக்குமி அந்தாதி, சிலை 70 இது எல்லாத்தையுமே சோழர் காலத்துல தான் இயற்றிருக்காரு. புகழேந்தி புலவர் நலவெண்பா. ஒட்டக்கூத்தர் மூவருலா பிள்ளைத்தமிழ், அதாவது குலோத்துங்க சோழனை பற்றிய பிள்ளைத்தமிழ். ஜெயங்கொண்டார் எழுதிய கலிங்கத்து பரணி. கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதின கந்த புராணம். இது எல்லாமே சோழர் கால படைப்புகள் தான். மூவருலா அப்படின்னு சொல்றாங்களா, ஒட்டக்கூத்தர் எழுதின இந்த நூல். இந்த உலா அப்படிங்கிறது ஒரு சிற்றிலக்கிய வகை. இதை பின்பற்றி தான் ஒட்டக்கூத்தர் மூவருலா நூலான மூவருலாவை எழுதியிருப்பாரு. இதுல யாரை பத்தி சொல்லியிருப்பாங்க, இந்த மூவருலா இந்த 3 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா விக்ரம சோழன், 2ஆம் குலோத்துங்க சோழன், 2ஆம் ராஜராஜ சோழன். இவங்களை பத்தின புகழ்ந்து பாடக்கூடிய பாடல் தான் மூவருலா. நம்பியாண்டா நம்பி என்பவர் சைவ திருமுறைகளை தொகுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம சைவ சமய சாத்திரங்கள் 14 நூல்களையுமே சேக்கிழார் காலத்தை தொடர்ந்து இயற்றப்பட்டதாக இருக்கும். மெயினா கோயில்கள் மடங்கள்ல திருப்பாவை, திருவெம்பாவை ஓதியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து மெய்கண்டார் சிவஞான போதம்ங்கிற நூலை இயற்றிருக்காரு. வாகீச முனிவரோட ஞானமிர்தம். அடுத்து திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் எழுதிய திருவுந்தியார் அப்படிங்கிற நூல். அருள்நந்தி சிவாச்சாரியார் எழுதிய சிவஞான சித்தியார்ங்கிற நூல். உமாபாரதி சிவாச்சாரியாரோட 8 நூல்கள் சோழர் காலத்துல இயற்றப்பட்டிருக்கு. ஸோ யாருடைய நூலுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சமயம், சைவ சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்திருக்காங்க. ஆனாலும் வைணவ மடங்கள் கோயில்கள்ல இருந்திருக்கு அப்படிங்கிறதும் சொல்றாங்க. கட்டடக்கலையை பொறுத்தளவுக்கு திருக்கட்டளை அப்படிங்கிற இடத்துல சுந்தரேஸ்வரர் கோயில், அப்புறம் நாட்டாமலையில உள்ள விஜயாலய சோழீஸ்வரம் கோயில், கொடும்பாளூரில் உள்ள மூவர் கோயில் இது எல்லாமே சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் இது ரொம்ப முக்கியமான கோயில். முதலாம் ராஜராஜ சோழன் கட்டினது 1003ங்கிற வருஷத்துல தொடங்கி கிபி 1003ல தொடங்கி 1010 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக இந்த பிரகதீஸ்வரர் கோயிலை தஞ்சை பெரிய கோயிலை கட்டியிருக்காரு. தஞ்சையில உள்ள தஞ்சை பெருவுடையார் கோயில், பிரகதீஸ்வரர் கோயில் சோழர் காலத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த கோயில்ல பார்த்தோம் அப்படின்னா 90 அடி அகலமும் 90 அடி நீளமும், கருவறைக்கு மேல் உள்ள நிலத்திலிருந்து 216 அடி உயரத்துல விமானம் இருக்கு. இந்தியாவில இருக்கிறதுலயே அதிக உயரம் கொண்ட விமானம்ங்கிறது நம்மளுடைய தஞ்சை பெரிய கோயிலோட விமானம் தான், 216 அடி. அதனால ராஜராஜ சோழனை தக்கன மேரு அப்படின்னு அழைக்கிறாங்க. இதன் பொருள் அந்த விமானத்தை அழைக்கிறாங்க. ஏன்னா 216 அடி உயரம் கொண்ட அந்த விமானத்துக்கு பேரு ராஜராஜன் தக்கனமேரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா தென்னகத்தின் இமயமலை, ஏன்னா அவ்வளவு உயரம் இருக்குங்கிறதுனால. அது மட்டும் இல்லாம ராஜராஜேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுது இந்த கோயில். தஞ்சை பெருவுடையார் கோயில் என்பதன் வடமொழியாக்கமே பிரகதீஸ்வரர் கோயிலா. ஓகேவா. அண்ட் இந்த கோயில் தொடக்க காலத்தில் ராஜராஜேஸ்வரம் என்றும் தஞ்சை பெருவுடையார் கோயில் என்றும் தான் அழைக்கப்பட்டிருக்கு. மராட்டிய மன்னர்கள் காலத்தில் பிரகதீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டது. ஸ்டார்டிங்ல ராஜராஜேஸ்வரம் தஞ்சை பெருவுடையார் கோயில் தான் அழைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரகதீஸ்வரம் அப்படிங்கிற பேர் மராட்டிய மன்னன் காலத்துல வந்திருக்கு. இதுல இருக்கக்கூடிய நந்தி ஒரே கல்லால் ஆனதுன்னு சொல்றாங்க. இந்த தஞ்சை பெரிய கோயிலோட 1000வது ஆண்டு விழா நடந்திருக்கு. எப்பனா 2010 செப்டம்பர் 25ல. ரொம்ப முக்கியமானது, 2010ல நடந்தது. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம். அதாவது முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கையை வெற்றி அடைஞ்சதுனால அதன் நினைவா கட்டினதான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயில்.
அதுக்கு இன்னொரு பேர் வந்து கங்கை கொண்ட சோழீஸ்வர கோயில் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இதோட விமானம் பார்த்தீங்கன்னா 150 அடி தான். அது 216 அடி, இது வந்து 150 அடி. இதோட உட்பகுதி தெற்குல நடராசர் கோயில் இருக்குமா, வடக்குல சண்டிகேசுவர கோயில், மேற்குல சுடரிலிங்கம் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த கோயிலில் அமைஞ்சிருக்கும். இந்த ஊரில் இவர் ஏற்படுத்திய ஏரி சோழகங்கம் என அழைக்கப்பட்டது. இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைக்கப்பட்ட ஏரிக்கு பேர் வந்து சோழகங்கம். அடுத்து தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில். இது வந்து 2ஆம் ராஜராஜ சோழனோட காலத்தில் கட்டப்பட்டது. இதுல வந்து சக்கரம் வச்சு தேரை இழுத்து செல்வது போன்ற கல் தேர் வந்து தாராசுரம் கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து 3 கலைப்பாணிகளையுமே பண்ணியிருக்காங்க. அதாவது தென்னிந்திய கலைப்பாணின்னு சொல்றாங்களே, இந்திய கலைப்பாணி நாகரம், திராவிடம், வேசரம், இந்த 3 கலைப்பாணிகளையும் கொண்டு இந்த தாராசுரம் கோயிலை அமைச்சிருக்காங்க. இதோட விமான சுவர்ல வந்து 63 நாயன்மார்களோட வாழ்க்கை வரலாறு வந்து இடம்பெற்றிருக்கு சிற்பங்களாக அப்படின்னு சொல்றாங்க. தாராசுரம் கோயில். அடுத்து திரிப்புவனம் கம்பகரேஸ்வரர் கோயில். இது வந்து 3ஆம் குலோத்துங்கனோட காலத்துல பாண்டியரை வென்றதன் நினைவாக இந்த பாண்டியரை வென்று மதுரையில் திருப்புவன வீரத்தேவன் என்ற பட்டம் சூட்டியதன் விளைவாக இந்த கோயிலை கட்டியிருக்காங்க 3ஆம் குலோத்துங்கன். அடுத்து சிற்பக்கலை பற்றி ஜென்ரலாக தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் கருவறைக்கு மேற்பகுதியில் லிங்கோத்பவர், தெற்கு பகுதியில் தட்சிணாமூர்த்தி, வடக்குல பிரம்மா, இந்த மாதிரியான சிற்பங்கள் வந்து சோழர் காலத்தில் இருந்திருக்கு. அடுத்து படிமக்கலை, அதாவது கல்லில் சிலை வடிச்ச மாதிரியே உலோகங்களையும் சிலை வார்க்கக்கூடிய அந்த படிமக்கலை வந்து சோழர் காலத்துல செஞ்சிருக்காங்க. இதுக்கு செம்பு, வெண்கலம், வெள்ளி எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. நடராஜர் சிலை சோழர் கால செப்பு திருமேனிகளின் தலை சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓவியக்கலை அது ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க. நடனக்கலையை பொறுத்தளவுக்கு வந்து நடன கலைஞர்களுக்கு வந்து மாணிக்கம், காவிரி, தலைக்கோழிங்கிற பட்டங்கள் வந்து சோழர்கள் கொடுத்துருக்காங்க. இசைக்கலை, இவங்களோட இசைக்கலையில முக்கியமானது இந்த ஆய்ச்சியர் குரவை அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த ஆய்ச்சியர் குரவையில 7 பண்ண மாறி மாறி பாடி இசையமைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நமச்சிவாயா என்பதை மாற்றி உச்சரித்து ஓசை நியாயம் காட்டியிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த ஆய்ச்சியர் குரவையோட சிறப்புன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இசை பாடல்கள்லாம் இயற்றப்பட்டிருக்கு. கலிங்கத்து பரணி, சீவக சிந்தாமணி, பெரிய புராணம், திருவிசைப்பா, இதெல்லாமே வந்து இசை பாடல்கள். அது மட்டும் இல்லாம தேவார பாடல்களை ஓதவும் திருப்பதிகங்களை விண்ணப்பிக்கவும் இசை கலைஞர்களுக்கு திருத்தாண்டகம்ங்கிற நிலம் வழங்கப்பட்டிருக்கு. இதை ஓதுனவங்களுக்கு திருத்தாண்டகம்ங்கிற நிலம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதோட வந்து சோழர்களோட கொடைங்கிறது முடிஞ்சிருச்சு. இதில் மெயின் வந்து மன்னருக்கு அப்புறம் அந்த வாரிசுகள் தான் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க. சில மன்னர்களுக்கு வாரிசு இல்லாத போது அரச குடும்பம் சார்ந்த ஒருவர் வந்து மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. கொடைவோலை முறை. அடுத்து 1ஆம் ராஜராஜ சோழன். இவர் வந்து நிலம் அளந்து தரம் பிரித்ததால் உலகளந்த சோழன் அப்படின்னு புகழ்பட்டிருக்காரு. உலகளந்த சோழன். ஸோ இதுக்கப்புறம் நிறைய நூல்கள்லாம் ஏற்றிருக்காங்க. நாதமுனி தொகுத்தெழுதிய 4000 திவ்ய பிரபந்தம் வந்து சோழர் காலத்தில் வழங்கப்பட்ட சிறந்த இலக்கிய நூல். அப்புறம் குலோத்துங்க சோழ பேரேரி, அப்புறம் ராஜேந்திர சோழ பேரேரின்னு சொல்லக்கூடிய ஏரிகள் எல்லாமே வெட்டப்பட்டிருக்கு. வேத கல்வியும் மட்டும் இல்லாமல் மருத்துவ கல்வியுமே வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இதோட வந்து சோழர்கள் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பாண்டியர்கள், அதை பார்க்கலாம் அடுத்தடுத்து. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து பாருங்கள். டிஎன்பிசி யூனிட் 6க்கான சிலபஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.